சொல்ல வேண்டிய கட்டத்தில் கிடையாது. நான் திருமணம் பண்ணும்போது எதுவும் வாங்கல. திருமண செலவை நான் ஏற்றுக்கிட்டேன். அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா உதவியும் நான் ஏற்றுக்கிட்டேன். அவங்க தாயாருக்கும் உரிய நஷ்டேடு கொடுத்தேன். நஷ்டேடுன்னா அந்த பெண்ணை பெற்று வளர்த்து இவ்வளவு நாள் அந்த பெண்ணை ஒரு 30 வருடமா வளர்த்து அந்த பெண்ணை என்கிட்ட கொடுக்கும் போது அவங்க பெரிய தொகையை செலவழிச்சிருப்பாங்க. அந்த பெண்ணை வளர்க்கறது எப்படியும் 1 லட்சம் 50 லட்சம் அல்லது 1 கோடி செலவழிச்சிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கும் உரிய நஷ்டேடு கொடுத்தேன். நான் திருமணம் பண்ணும் போது எந்த ஒரு நகை வாங்கல, நான் மகர் போட்டேன். நான் திருமணம் பண்ணும் போது அப்போ வசதி கிடையாது. இருந்த போது அந்த நேரத்துல கூட 30,000 ரூபாய் மகர் போட்டேன். 30,000ங்கிறது இந்த நேரங்கிறது எப்படி ஒரு 3 லட்சத்துக்கு சமம். அந்த நேரத்துல நான் மகர் போட்டு திருமணம் ஆகி 14 வருஷம் ஆகுது. 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனைவியை கைப்பிடிக்கும் போது 30,000 மகர் கொடுத்து 2 பவுன் செயின் போட்டு அப்புறம் அந்த பெண்ணின் தாயாருக்கு ஒவ்வொரு மாதம் 5,000 ரூபாய் உதவித்தோம். ஏன்னா அவங்களுக்கு ஆண்கள் கிடையாது, 2மே பெண்கள். ஒரு பெண்ணை கட்டி கொடுத்தாங்க, அவங்க வீட்டுல வசதி கிடையாது, அவங்க கணவருக்கு வசதி கிடையாது. ஒரு 15,000 ரூபாய் சம்பளத்துல தான் அவங்க வேலை பார்த்தாங்க. இப்ப நான் இந்த பெண்ணை கட்டும் போது எனக்கு சம்பளம் 40,000 ரூபாய் இருக்கு. இப்ப அதனால நீங்க இந்த பெண்ணை கட்டி கொடுக்கும் போது இந்த பெண்ணை நான் அழைச்சி செல்லும் போது நீங்க அந்த பெரிய அக்கா வீட்டுல இருக்க போறீங்க, எங்க வீட்லயே நீங்க இருந்துக்கலாம். அவங்க இல்ல அங்கேயே நான் இருந்துக்கிறேன், நீங்க புதுசா கல்யாணம் பண்ணிருக்கீங்க, ஒரு குழந்தைகள் பேசுறப்ப நான் அவங்க கூட இருந்துக்கிறேன். அதுபடி மாசம் 5,000 ரூபாய் இன்ன வரைக்கும் நான் கொடுத்து 14 வருஷமா கொடுத்துருக்கேன். யாராட்டும் நீங்க கொடுக்கறது உண்மையா அப்படின்னு சொல்லி சொன்னா நான் அதற்கான கூகுள் பே பேங்க் அக்கௌண்ட் கிரீஷாட் வச்சிருக்கேன். நேரிலையும் கொடுத்துருக்கேன். நேரில் கொடுத்த ஆதாரம் உங்ககிட்ட காட்ட முடியாது. 14 வருஷமா கொடுத்துட்டு இருக்கேன்னா அப்போ நான் இஸ்லாத்துக்கு கட்டுப்பட்டவன். பணம் நாம எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். ஒரு பெண் வீட்டார் அவங்க நகை போட்டு அந்த பணம் கொடுத்து அதை வாங்கிதான் நம்ம